விடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம்னு சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போகிறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். சும்மா கேமரா கிடச்சிருச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி கண்டதை பொய் சொல்லக்கூடாது. முதல் வார்த்தை போசனம் கிடைக்காது. உள்ளபடி சொல்ல வேண்டியது இந்த எளியனுடைய கடமை. உள்ளபடி சொல்லணும். நீங்கள் தட்சணை கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஃபோனில் வந்தாலும் சரி, ஃபோனில் வராட்டியும் சரி, அதெல்லாம் தெரியல. உள்ளபடி சொல்லிட்டு அது தக்க நீங்கள் நடந்துக்கிறீங்க. இது எங்கள் குரு சொல்லி கொடுத்தது, எங்கள் தாத்தா. ரைட். அப்போ மேச ராசி, ராசிநாதன் 12ல் இருக்கிறார். அப்போ ராசிநாதன் 12ல் இருக்கார் மேச ராசிக்கு. அப்போ ராசிநாதன் உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்கார்? அப்போ உங்கள் ராசிக்கு குரு 3ல் இருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு குருவுக்கு அடுத்து சனி 12ல் இருக்கார். இப்போ பொதுவாகவே நம்ம என்னென்ன பார்க்குறோம்? சனியை பார்க்குறோம், குருவை பார்க்குறோம், சனியை பார்க்குறோம், ராகு. அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுக்கு இது பயிற்சி. இந்த 3 பயிற்சி தான் இந்த வருஷத்துக்கு நமக்கு. அப்போ இந்த 3 வருஷத்தில் கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு என்ன நடக்குது? வயசை பார்த்துக்கங்க, தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை வயசை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது என்னென்ன முறையில் விளங்கு, எப்படி என்னென்ன கண்டிஷன் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன தசாபத்தி நடக்குது. ஏன்னா ராசிங்கிறது மேசராசின்னு சொல்லிட்டோம். அதே மேசராசிக்கு என்ன லக்கணம், மேசராசிக்கு என்ன லக்கணம்? இப்போ உதாரணத்துக்கு மேசராசிக்கு கன்னியா லக்கணம். அப்போ கன்னியா லக்கணம்னு எவ்வளோ கவனமாக இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 8ஆம் இடம் அட்டமாதிபதி, அதுலேயும் 3க்கும் 6க்குரியவன். 3க்கும் 6க்குரிய செவ்வாய் 3க்கு கண்டிப்பாக 8ஆம் இடம். 3க்கு 6க்குரிய செவ்வாய் 8ல் இருந்தால் நடத்தினா இப்போ எப்படி இருக்கும்? கன்னியா லக்கணத்துக்கு செவ்வாய் பகை. இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது நிச்சயமாக மேச ராசிக்கு முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றான்னு பார்த்துக்கோங்க. சனீஸ்வரன். அப்போ முதல்ல சனிக்கு 3 கிரகத்துக்கு உங்களுக்கு பலன். அப்போ 3 கிரகத்துக்கு சனீஸ்வரன் 12ல் இருக்கார். அப்போ விரைய சனி சுப விரயமாக ஆக்கிக்கோங்க. கல்யாணம் அது விரைய சனியோ இல்லை ஜென்மச்சனியோ இல்லை பாதச்சனியோ இல்லை பலன் சனியோ இல்லை எந்த சனீஸ்வரனுடைய ஆளுமை அதனுடைய அருள்தன்மை இருந்தாலும் திருமணம் நடந்தே தீரும். அந்த 2-7 பாவிகள் மட்டும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடந்து ஏறும். ஆக 12ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ தான் பாக்கியத்துலேயும் நமக்கு மீனத்துக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே 4 பெட்ரோல் பங்கு வச்சுருந்து 4 காலி பண்ணிட்டேன். இப்போவும் மறுபடியும் சனி பயிற்சி சொல்லி எங்களை பேதியை கிளப்புறீங்களா அப்படின்னு சொல்லி சில நேயர்கள் கேட்குறாங்க. பெரும்பாலும் பாக்கிய பஞ்சாங்கம் கோயிலுக்கு அது நமக்கு பொக்கிஷமாக, பெட்டகமாக, தாய்க்கு ஈக்குவலாக வச்சு நம்ம அதை வணங்குறோம். அதே சமயத்தில் அக்குரிசியை பார்க்கறதுக்கு திருக்கணிதம், அக்குரிசியை பார்க்கறதுக்கு நம்ம திருக்கணிதத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ திருக்கணித பிரகாரம் நம்ம பார்த்துக்கிறதுக்கு நல்லது. சப்போர்ட்டுக்கு நம்ம வாக்கியத்தையும் எடுத்துக்கிறோம். அப்போ மேசராசிக்கு 12ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கார். அப்போ ராசிநாதன் மட்டும் இல்லை, செவ்வாய் இருக்கார், சூரியன், அதுக்கடுத்து சனி இருக்கார்.
சூரியன் தான் மேஷத்துக்கு வந்துடுவார். அப்போ புதன் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக, ஏன்னா அது இருக்கக்கூடிய நண்பர்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப சிக்கலானவங்க, அதனால் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னு வேண்டிக்கிறேன். சரி, எப்படி கவனமாக இருக்கணும்? இப்போ பாருங்கள், மேச ராசிக்கு குரு இப்போ சனியை சொல்லியாச்சு, அடுத்து ராகு. அப்போ ராகு எங்கே இருக்காரு? உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கார். அப்போ ராசி 11ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் மேசத்துக்கு ராகு 11 இருந்தானா, 10 இருந்தானா, 8 இருந்தானா, மத்தியம பலனை தான் கொடுப்பார். நம்ம வேணாலும் சொல்லலாம், ராகு போக ராகு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, நல்ல மோகத்தை கொடுப்பாரு, குழந்தைய கொடுப்பாரு, அரசியல் கொடுப்பாரு, அரசியல் கொடுப்பாரு, வேகத்தை கொடுப்பாரு, விபரீதமான ராஜயோகத்தை கொடுப்பாரு. எங்கே இருந்தா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கியமே, அப்பத்தான் கொடுப்பாரு. லாபாதிபதி 11 இருந்தால் மேஷத்துக்கு எப்படி கொடுப்பாரு? அப்போ மத்தியம பலனை ராகு கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன திசை பற்றிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ சனி சொல்லியாச்சு, ராகு சொல்லியாச்சு, அடுத்து குரு. அப்போ குரு இப்போ உங்களுக்கு குரு. அப்போ சனி மத்தியம பலன்கிறீங்க, ராகு மத்திய பலனுங்க, என்ன ஜோசியர்னு தத்தம் போடுவீங்க. அப்போ உள்ளதை சொல்லப்போனால் மேசராசிக்கு குரு 3ல் இருக்கார். அப்போ 3ல் இருக்கும்போது 3னாலே என்ன அர்த்தம்? வெற்றி. 3னாலே முழு முயற்சி. 3னா முயற்சி, 3னா வெற்றி, 3னா இறுதி. சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கடமைக்கு உரியது, குறுகிய பயணத்துக்குரியது, ஞானத்துக்குரியது, எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா சிறு வயசுல நான் படிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக குரு 3ல் இருக்கும்போது, மேச ராசிக்கு குரு 3ல் இருக்கும்போது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கும், நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும். கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். சரி, மேச ராசிக்கு 3ல் இருக்கார். அவர் எந்த இடத்த பார்க்குறாரு? மேசத்துக்கு 7ஆம் இடம் எது? துலாம். அப்போ துலாமா 5ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடத்த மேசத்துக்கு 7ஆம் இடத்த 5ஆம் இடமா பார்க்கும்போது, 7 5ஆம் இடம் பார்க்கும்போது அங்கே என்னென்ன இருக்குது? 7னாலே துணைவி, 7னாலே உங்களுக்கு நண்பர்கள், 7னாலே நமக்கு ப்ரொஃபஷனல், 7னாலே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, அனுசரிக்கக்கூடியது, சப்போர்ட் பண்ணக்கூடியது. 7 சப்போர்ட் பண்ணக்கூடியது. அப்போ அந்த 7 சப்போர்ட் பண்ண போகிறத 5ஆம் பார்வையை குரு பார்க்குறாரு. இப்போ மேசத்துக்கும் குருவுக்கும் நட்பு கிரகம். மேசம் செவ்வாய், குருமங்கள யோகம். அப்போ குரு 5ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது என்னத்தை கொடுப்பாரு? முதல்ல குழந்தைய கொடுப்பாரு, முதல்ல திருமணத்தை கொடுப்பாரு, அப்புறம் புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு, நீண்ட கால புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். இதுதான் ரொம்ப முக்கியம். நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீண்ட கால புத்திர பாக்கியம். ஏன்னா 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கல, 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கல, 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கல. நல்லா கேட்டுக்கோங்க நேயர்களே, மேஷத்துக்கு 7ஆம் இடம் துலாம் 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ குழந்தை பாக்கியம். என்னடா 9 மாதம் தான் ஆகுது, குழந்தை பெற்றுட்டான்டா. அதுதான் இந்த இடம், அதுதான் இந்த இடம். இப்போ புரிஞ்சிருக்கு நேயர்களுக்கு. அப்போ 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கும்போது எல்லா சௌக்கியமும், எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதுக்கடுத்தது பாருங்கள், 7 7 8 9, 9ஆம் இடத்தை என்ன பார்வை பார்க்குறாரு பாருங்கள். 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்குறது மட்டும் இல்லை, காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 7 குரு, 3வது பாயிண்ட் அவருடைய வீடு. இப்போ இதில் என்ன சந்தேகம்? ஒன்றுமே சந்தேகம் இல்லை. அப்போ 9ஆம் இடங்கிறது தகப்பான். அப்போ தகப்பனார் சொத்து நமக்கு சேரும், வெளிநாட்டுக்குரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எந்த வகையில் நீண்ட நாட்களாக இருந்த செயல்பாடுகளுக்கு, நீண்ட நாட்கள் தேங்கி இருந்த பணமும் கிடைக்கும். அதான் பாக்கியம். பாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா அப்படி ஏன் சொல்கிறோம்? அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம். அப்போ 7 யார் பார்க்குறாரு? யார் வீடு? அது பேசிக்க பாருங்க. அது யார் வீடு? பகை வீடா, சம வீடா, நட்பு வீடா? அவருடைய சொந்த வீடு. தனுசை 7ஆம் பார்வை பார்க்குறாரு. ஆனால் காலபுருஷன் உங்கள் மேசராசிக்கு 9. அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்கணும்? வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து 9ஆம் பார்வை, அதாவது ரொம்ப சிறப்பான பார்வை. காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்த என்ன பண்ணுறாரு? யார் மூலம் லாபத்தை கொடுக்க போகிறாரு? தகப்பனார் மூலம் சொத்து, தகப்பனார் மூலம் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்துக்கள், தகப்பனாருக்குரிய இடம். அப்போ லாபாதிபதியாக இருக்கக்கூடியது 9ஆம் பார்வையை பார்க்கும்போது எல்லா வகையிலையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய உண்டு. அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ 5 7 9ங்கிற இடத்த மேசராசிக்கு 7வது வீடு 5ஆம் பார்வை, 9ஆம் வீடு 7ஆம் பார்வை, 11ஆம் வீடு 9ஆம் பார்வை. எவ்வளோ சிறப்பு! அந்த 6 8 12 வரல நேயர்கள், அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ மேசராசிக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக மேசராசிக்கு 50% மார்க் போடுறதுன்னா 50% உண்டு என்பதில் கவலையே படாதீங்க.
பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 50% எழுதிக்கங்க. அதுக்கு மட்டும் இல்லை, அடுத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சனி, ஏன்னா மேசராசி, சிம்ம ராசி, மீனராசி, கும்பராசி இவங்க எல்லாத்துக்குமே சனி சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக உண்டு. இதில் நான் முதலையே சொல்லிடுறேன், சனி சம்பந்தப்பட்ட இடம் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. முதல்ல மேஷம், அடுத்து சிம்மம், அடுத்து கும்பம், அடுத்து மீனம். இந்த 4 ராசிக்காரவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? எங்கேயாவது தோட்டத்தில் ஒரு வன்னி மரத்தை வாங்கி வைங்க, 2 வன்னி மரத்தை வாங்கி வைங்க. 108 நாள் அதுக்கு வந்து எள்ளு தண்ணி, நைட்டில் எள்ளை ஊற வச்சு காலையில் அந்த தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணி ஊற்றி 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. 108 நாள் நீங்கள் தொடர்ந்து ஏற்றுங்க. பெண்களாக இருந்தால் பீரியடு டயத்தில் போக வீட்டுக்காரரு குழந்தைகள் ஏற்ற சொல்லுங்கள். நிச்சயமாக நீ என்னை ஏண்டா கூப்பிட்டேன்னு வன்னி மரம் கேட்கும், இல்லை நான் தானம் பார்க்குறத விட்டுறேன். அந்த அளவுக்கு அருள் தன்மை உடைய விருட்சம் வன்னி மரம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்கு அதிபதிகளும் நிச்சயமாக மங்களமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஜொலிக்கட்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.